ஜீவ விருட்சம் அப்படின்னா என்ன? ஆண்டவர் ஏன் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை உண்டாக்கினார் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஒரு மனுஷன் சாப்பிட்டா அவன் சாகாமல் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பான். அதை தான் நம்ம நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு, இட்டர்னல் லைஃப் அப்படின்னு சொல்றோம். இந்த ஜீவ விருட்சத்தின் கனி தேவன் மனிதர்களுக்கு கொடுக்கிறதான ஒரு பரிசு. ஆண்டவர் மனுஷனை மண்ணுனால உருவாக்கி அவன் ஆசையில சுவாசத்தை ஊதி அவர் தான் மனுஷனுக்கு உயிர் கொடுக்கிறாரு. தானாகவே ஒரு மனிதனுக்கு உயிர் வரல. அதே போலதான் இந்த நித்திய ஜீவனும் தேவன் மனிதர்களுக்கு கொடுப்பது. ஒரு மனுஷனால தானாகவே நித்தியமாக வாழ முடியாது. அதனாலதான் தேவன் மனிதர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக இந்த ஜீவ விருட்சத்தை ஏதேன் தோட்டத்துல உருவாக்கினார். அதாவது the tree of life acts as God's provision for the eternal life. அடுத்ததாக ஆண்டவர் மனிதர்களை உண்டாக்கின போது இந்த ஜீவ விருட்சத்தின் கனி என்பது முற்றிலும் இலவசம். இந்த கனியை சாப்பிடுவதற்கு மனிதர்களுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. Humans had free access to the tree of life. ஆண்டவர் மனிதர்களை ரொம்ப நேசிக்கிறாரு. மனிதர்களும் அவரை நேசித்து நித்தியமாக அவரோடு கூட வாழணும்னு விரும்பினாரு. அதனால தான் இந்த நித்திய ஜீவனை மனிதர்களுக்கு கொடுக்க தேவன் வாஞ்சிக்கிறார்.